ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 19/8/2023 சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி. இன்றைக்கி சனிக்கிழமை. மரண யோகம். திருத்தியை 3வது நாள், அமாவாசையிலிருந்து 3வது நாள் திருத்தியை திதி ராத்திரி ஒரு 9:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு சதுர்த்தி 4ஆம் பிறை. இன்றைக்கி பார்த்தோம்னா உத்தர நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 45-48 நாழிகை இருக்குது. அதாவது நாளைக்கு எர்லி மார்னிங் ஒரு 2 மணி 3 மணி வரலும் இருக்குது. இன்றைக்கி உத்தர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது உத்தர நட்சத்திரம் உடைந்த நட்சத்திரம். அதாவது உத்தரம் 1ஆம் பாதம் சிம்மத்திலையும் 2, 3, 4 பாதங்கள் கன்னியிலையும் வரும். அதனால் 1/4 சிம்மத்திலையும் 2, 3, 4 அதாவது 3/4 கன்னியிலையும் வருது. கார்த்தால் ஒரு 5:45 மணிக்கு மேலே சந்திர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு போகிறார். சந்திராஷ்டம காலம்னு பார்க்கும்பொழுது கார்த்தால் 5:45 மணி வரலும் மகர ராசிக்கும், அதற்கு பிறகு பார்த்தலையானால் உங்களுக்கு கும்பராசிக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. சரி, இன்றைக்கி பார்த்தேன்னா ராகு காலம் காலையில் 9:10, யமகண்டம் மத்தியானம் 1:03, குளிகை அப்படின்னு பார்க்கும்பொழுது கார்த்தால 6:07, வாரசூலம் கிழக்கு பக்கம். ஒருவேளை நீங்கள் வெளியூர் எங்கேயாவது போக வேண்டியிருக்கு கிழக்கு பக்கம்னா அதற்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது தயிர். ஒரு 1/2 கப்பு தயிரை சாப்பிட்டு போங்க. நல்ல நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்த்தால 7லேருந்து 8, 10லேருந்து 11, மத்தியானம் 2லேருந்து 3 மற்றும் 5லேருந்து 6 சாயந்தரம். இன்றைய கோல்சாரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஏற்கனவே சுக்கிர பகவான் வக்ரகதி அடைஞ்சுட்டார். அதாவது மேஷ ராசியில், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகுவும் குருவும், 4வது ராசியான கடகத்தில் சுக்கிரன் வக்ரம் பெற்று இருக்கார். இன்றைக்கி 4 கிரகங்கள் இருக்குது. அதாவது கார்த்தால ஒரு 5:30 மணி 5:45 மணி வரலாம். அதாவது சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன் 4 பேரும் இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணி 5:45 மணிக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடத்துக்கு போகிறார், அதாவது கன்னியா ராசிக்கு. இன்றைக்கி செவ்வாய் பகவானும் மாற்றமடைகிறார். செவ்வாய் பகவான் கன்னியா ராசிக்கு போகிறார் 48 நாழிகை. அதாவது ராத்திரி நெக்ஸ்ட் டே நாளைக்கு எர்லி மார்னிங் ஒரு 2:30-3 மணிக்கு தான் அங்கே போகிறார். டேட்டு பிரகாரம் நாளைக்கு வரும், அதாவது 20ஆம் தேதி வருது. இன்றைக்கி இதில் நம்மளுக்கு உதயம்லேருந்து உதயம் தான் கணக்கு வரும். சமசப்தமமான துலாத்தில் கேத்து பகவானும், கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலையும் இன்றைக்கி கோல்சாரங்கள் இருக்குது. சரி, இன்றைக்கி ஒரு சின்ன தகவல் சூரிய பகவானை பற்றி பார்ப்போம். அதாவது சூரிய பகவான் உத்தர நட்சத்திரம் வேறு, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடியது சிம்மத்தில், அதாவது ஆட்சி பெறக்கூடியது சிம்மத்தில், உச்சம் பெறக்கூடியது மேஷத்தில். இவர் நீச்சப்படுறது துலா ராசியில் விடுறார். சிம்மம் சுபத்துவம் அடைந்தும் சூரியனும் சுபத்துவம் அடைந்திருந்ததே ஆனால், அதாவது இயற்கை சுபர்களான குரு மற்றும் சுக்கிரன் பார்வையில் இருந்ததே ஆனால், அதை தவிர வளர்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரன்னா பௌர்ணமி எண்ணிக்கை பிறந்தாள்னா, ஏன்னா சூரியனும் சம்மந்தப்பட்டால் தான் வளர்பிறை தேய்பிறை சந்திரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியும். அந்த மாதிரியான காலகட்டத்தில் பிறக்கக்கூடியவா ஒரு பெரிய அரசு பதவி, அரசாங்க பதவி, அரசியல் பதவியில் பெரிய இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சிம்மமும் சிம்மாதிபதியும் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் ரொம்பவும் ஏற்றம். ஆனால் சூரிய தசை 6 வருஷம்தான்.
அதாவது இந்த இது பார்த்தோன்னா இந்த தசா புக்தி காலங்கள் கொடுப்பா இல்லையா, அதில் பார்த்தோன்னா விம்சோத்திரி திசைகளில் வந்து 6 வருஷம்தான் வந்து இந்த சூரிய திசைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சூரியன் வந்து குருவன் அணியில் வரார், குரு பகவானோடு சேர்ந்து வரார். சூரியன் பாதி சுபர்னு சொல்லக்கூடியவர். ஏன்னா அவர் வந்து நெருப்பு கிரகம் அப்படின்றதுனாலையும் அவர் மூலியமாக தான் ஒளி அதிகம் வருது அப்படின்றதுனாலையும் அதிகமான ஒளி வரக்கூடியதனால் கருகி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதுனாலையும் அவர் பாதி சுபர். ஜோதிட சாஸ்திரம் அவரை பாதி சுபராக தான் எடுத்துக்கிறது. சூரிய பகவான் வந்து காரகத்துவம் பார்த்தோன்னா தந்தை காரகத்துவம் சொல்கிறோம். தலைமை, எல்லா இடத்துலையும் தலைமை பொறுப்பு அப்படின்றது வந்து அவர் தான். முகத்தை குறிக்கும், முகத்தில் வந்து தலையை குறிக்கும், அதுக்கு பிறகு கண்களை குறிக்கும், அதுவும் வலது கண்ணை குறிக்கும். வீடுன்னு எடுத்திங்கன்னா என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ், வலது ஜன்னல், எல்லாத்துலேயுமே வந்து ரைட் சைட், டாப் சைட், ஃப்ரண்ட் சைட், அது எல்லாமே வந்து பக்கத்தில் கிழக்கு பக்கத்தை குறிக்கும். கோதுமை அவருக்கு உண்டான தானம், மாணிக்க கல் அவருக்கு உண்டான இது இந்த நவரத்னத்தில் சொல்கிறது. இந்த சூரிய பகவானை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் வந்து வெளிச்சத்தை கொடுத்து, ஒளியை கொடுத்து, உஷ்ணத்தை கொடுத்து, அந்த உஷ்ணம் இல்லைன்னா எந்த ஒரு ஜீவராசியும் இருக்க முடியாது. இருந்தாலும் அதிக உஷ்ணம் வந்து அது எல்லாத்தையும் கருக்கிடும். அதனால் சூரிய பகவானை பொறுத்தவரையிலும் சூரிய திசையில் வந்து இந்த குரு அணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது குரு அணின்னு சொல்லக்கூடியது வந்து மேஷம், கடகம், சிம்மம், அது தவிர விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 ராசிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். லக்னங்களாக வந்ததுன்னா, ராசியில் இல்லை, லக்னங்களாக வந்ததுனால்தான் தசா புக்தி நல்லபடியாக ஏற்றமாக இருக்கும். அதுலேயும் வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல வர்றது அப்படின்றதால அந்த காலகட்டத்தில் வந்து ஏற்றம் இருக்கும். ஆனால் புதிய கடன் வாங்குவாங்க, புதிய வேலை மாறுவாங்க, இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் ஜர்க் இருக்கத்தான் செய்யும். அரசாங்கத்து இதில் இருக்கிறவாளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும், வம்பு வழக்கு அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த மீனராசிக்காரர் மீன லக்னத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் சூரியனை பொறுத்தவரையிலும் அந்த 6 வருஷம் எப்போ முடிய போகிறது அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துடுவார். ரொம்ப கஷ்டமான திசையாக, அதாவது இருக்கக்கூடிய திசைகள்லேயே சூரிய திசை, கேது திசை இதெல்லாம் வந்து கஷ்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய திசை. பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்தேன்னா, லக்னக்காரர்களுக்கும் பார்த்தேன்னா பொதுவாகவே இந்த சூரிய திசைனாலே ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா 6 வருஷம்தான். அந்த 6 வருஷத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் கொண்டு வந்துடுவார். தலைகீழ் கவுத்துறதுனால கவுத்துருவார். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அவருக்கு தானமாக கொடுக்க வேண்டியது, எந்த இடத்துலையும் வந்து சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, தானம் கொடுக்க வேண்டியதுன்னா அவர் வந்து கோதுமை தானம் வந்து கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு சூரியனுடைய தாக்கத்திலிருந்து பிரச்சனைகள் குறையும். சரி, இப்போது இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை 19/8/2023க்கு மேஷ ராசி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி ராத்திரி வரலும் வந்து செவ்வாய் பகவான், நாளை காத்தால் வரலும் செவ்வாய் பகவான் 5லேயே இருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா 1-5-9 பயங்கரமாக வலுப்பட்டு பலப்பட்டு போயிருக்கு. நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுக்கு பார்த்தோன்னா சந்திர பகவானும் இன்றைக்கி அங்கேயே இருக்கார். காத்தால் ஒரு 5:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு போகிறார். புதிய வேலை, தொழில் மாற்றம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கி திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்க. ஆஞ்சநேய பெருமானை போய், நாமக்கல்லில் போய் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறவர் வக்ரகதியாகி 3ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதன் மூலியம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆணாக இருந்தால் வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா ராசியின் அதிபதியே 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். வக்ரகதியில் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய
நாளாக இந்த நாள் இருக்குது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். புதிய வேலை கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க. சனிக்கிழமை பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க. கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் 3 பேரும் இருக்கார். சந்திர பகவானோட சேர்ந்து இருக்கார். இன்றைக்கி வந்து சந்திர பகவான் உங்களுடைய குடும்பாதிபதி. அவர் வந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறார். அதாவது குடும்பாதிபதி 3ஆம் இடத்தின் அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம். புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துக்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல புதனுடைய வீட்டிலே இருக்கார். ராசி உங்களுடைய குடும்பாதிபதி. நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவீங்க. ஃப்ளாட் வாங்குறதுக்குன்னு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவீங்க. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை வணங்கிட்டு வாங்க. கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் இருக்கார். இன்றைக்கி 3ஆம் இடத்துல ப்ரெடாமினன்ட்லேயே இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியடைய வைப்பார். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புதுசாக கல்வியில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்துவீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. கையில் வந்து ஒரு ஆஷ் கலர், அதாவது சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி, மகம்பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இன்றைக்கி உத்திர நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். அதாவது 2-3 பாதங்கள், அதாவது கார்த்தால 5:30 மணி வரலும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதற்கு பிறகு 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான், சூரிய பகவான் ராசியிலே இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு. 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல விசேஷம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் வந்து சந்தோஷ செலவுகள் நிறைய இருக்கும். ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறார். உங்களோட ராசியை பார்க்குறார். 12ஆம் இடத்துல ராசியை பார்க்குறார். 12ஆம் இடமும் வந்து சுக்கிரனால் சுவப்படுறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டு. அதாவது ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து அங்கே இந்த விசா ப்ராசஸ் ஆகி வந்துடும். நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிம்மராசிக்காரர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. விநாயகரை வணங்கிட்டு அருகம்புல் மாலை ஒன்று போடுங்க. கையில் பிங்க் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கன்னி ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்றவர் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல சூரியனோட சம்பந்தம், சூரியன் செவ்வாயினோட சம்பந்தம் இருக்கிறது பெரிய விசேஷம். சூரியனோடு இருக்கும் பொழுது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திடீர் பயணம் இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல மாற்றம் இருக்கும். ஏற்றமும் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமான் செட்டி புண்ணியத்தில் போய் வணங்கிட்டு வாங்க. ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 11லேருந்து 10க்கு போயிட்டார். அவர் 10ஆம் இடத்துல போய் இருக்கார். 10ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். புதிய கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ராசியின் அதிபதியை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பகவான் வேறு பார்க்குறார். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. தாயாருக்கு ஒரு நெய் விளக்கு போடுங்க. சனிக்கிழமை வேறு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. கையில் வந்து ஒரு சிவப்பு கலர் வச்சுக்கோங்க.
விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டு இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு திக்பலத்தில் இருக்கார். அதனால் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். அதை தவிர வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடம் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். திடீர்னு உங்களுடைய எல்டர் பிரதர் சிஸ்டர்ஸ், அதாவது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க. அங்கே அம்பிகையெல்லாம் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, 9ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துல தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் வலுத்து போயிருக்கு. இப்போ குரு பகவான் இருக்கிறதுனால, இருந்தாலும் ராகு பகவானோட சேர்ந்துருக்கிறதுனால ராகு பகவான் வந்து நல்ல சுபத்துவம் அடைவார். குரு பகவானுக்கு கொஞ்சம் களங்கம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுடைய பதவியில் இருக்கும். இருந்தாலும் அப்படி மேனேஜபிளாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரகதியில் இருக்கார். ஆண் சனி பகவான். அதனால் பேச்சில் கவனம் வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. அதாவது முடிய போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் கார்த்தால 5:30 மணிலேருந்து முடிஞ்சுடுறது. 9ஆம் இடத்துக்கு வந்து சந்திர பகவான் போயிடுற நல்ல ஒரு ஏற்றமான காலம். சப்தமாதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். திடீர்னு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுற்றுலா போகக்கூடிய சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய கலராக அதிர்ஷ்ட கலராக இருக்கும். கும்பராசி அவிட்டம் சதயம் போராட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். இன்றைக்கி பார்த்தோன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் ஆரம்பிச்சுட்டு கார்த்தால ஒரு 5:30 மணிலேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக தொடாதீங்க. பொறுமையாக இருங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளிநாடின பிரயாணம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மீனராசி புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் வர்றார். 5ஆம் அதிபதி 5க்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல வர்றது விசேஷம். புதிய பதவி புகழ் அந்தஸ்து வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஏற்றம் இருக்கும். எதை தொட்டாலும் வருமானம் அதிகமாக வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வந்து அனலைஸ் பண்ணி உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை அசஸ் பண்ணி சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.